சிவபெருமான் ஏன் கிருஷ்ணருடன் பயங்கரமான யுத்தம் செய்தார்? ஒரு பக்கம் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம், மறுபக்கம் சிவபெருமானின் சூலாயுதம். இறுதியில் என்ன நடந்தது என்று தெரியுமா? உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாணாசுரன் என்ற அசுரன் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தான். தினமும் அவனின் ஆயிரக்கணக்கான கைகளை பயன்படுத்தி மத்தளம் வாசித்து சிவபெருமானை ஆனந்தப்படுத்துவான். ஒரு நாள் ஆனந்தம் அடைந்த சிவபெருமான் அவன் கண்முன் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்ற பாணாசுரன், எப்போது நான் போர் செய்தாலும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் ஈசனே என்றான். சிவபெருமானும் சிரித்தபடி அவனுக்கு வரம் வழங்கினார். இந்த நிலையில் பாணாசுரனின் ஆணவம் அவனின் மகள் உஷாவின் மூலமாக வெளிவந்தது. உஷா கிருஷ்ணரின் பேரனான அனிருதனை விரும்புகிறாள். இது தெரிந்த பாணாசுரன் அனிருதனை சிறைபிடிக்கிறான். இதில் கோபமடைந்த கிருஷ்ணர் பெருஞ்சேனை ஒன்றை திரட்டி கொண்டு பாணாசுரனை எதிர்த்து போர் செய்ய வருகிறார். மிரண்டு போன பாணாசுரன் உடனே சிவபெருமானை அழைக்கிறான். கொடுத்த வாக்கை காப்பதற்காக சிவபெருமானும் தன்னுடைய பூதகணங்களை அழைத்துக் கொண்டு யுத்த களத்திற்கு வருகிறார். பிரபஞ்சமே அதிரும் அளவிற்கு இருவருக்கும் நடுவே போர் நடக்கிறது. முக்கோடி தேவர்களும் அரண்டு போனார்கள். ஆனால் கிருஷ்ணர் பாணாசுரனின் ஆணவத்தையும் அழிக்க வேண்டும், சிவபெருமானின் வரத்தையும் காக்க வேண்டும் என்று எண்ணினார். உடனே தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி பாணாசுரனின் அனைத்து கைகளையும் துண்டித்து அவனின் கர்வத்தை அடக்குகிறார். அப்பொழுதுதான் பாணாசுரனுக்கு புரிகிறது, ஹரியும் சிவனும் ஒன்று என்று. ஹரி நாராயணா என கமெண்ட் செய்யுங்கள்.